மண்ணோடு மண்ணாகி மௌத்தாகி உடம்பெல்லாம் உக்கி போனதுக்கு பின்னால நாங்க எழுப்பாட்டப்படுவோமா? நடக்குமா? இது உயிர்ண்டா என்ன? கொல் நபியை சொல்லுங்க. ரூஹ்ங்கிறது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கபரு ரெண்டுல ஒன்றாக மாறும். இம்மா ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்து பூங்காக்களில் ஒரு பூங்கா. நரகத்து படுகூழிகளில் ஒரு படுகூழி. மௌத்துடைய பயம் இருக்கணும், அல்லாஹ்ட சன்னிதானத்தில் நிப்பாட்டப்படுவேன் என்ற அச்சம் இருக்கணும், கேள்வி கணக்குக்கு முகம் கொடுக்கணும் என்ற சிந்தனை இருக்கணும். நன்மையை தீமை அல்லாஹ் நிறுப்பான். நீண்ட நேரம் சக்கராத், அது ஒரு தொண்ட குழியில ரூஹா நிப்பாட்டி, அடியான் அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்கணும் எழுப்பாற்றுறது. எங்களுக்கு ஒரு மனிதனை எழுப்பாற்றுறது போல ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். சூர் ஊதப்பட்ட பொந்துக்குள் இருந்து ஈசல் வருவது போல அனைவர்களும் எழுப்பாட்டப்படுவார்கள். உலகத்தில் இல்லவே இல்லை. என்னை சிறப்பாக வாழ வைத்தவன் அல்லாஹ், அழகான ஆரோக்கியத்தை தந்தவன் அல்லாஹ். இது ஒவ்வொன்றே நினைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இல்ல மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை அல்லாஹ் கேட்கிறான். டவுட் வருகுதா? கபருடைய வாழ்க்கை. முன்கர் நக்கீர் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள், எழுப்பாட்டுவார்கள். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار. صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நேரங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு தினம் எங்களை மரணிக்கச் செய்பவனாகிய அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லுதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். எந்த மனிதர்
இறையச்சத்தோடு தக்குவாவோடு வாழுகிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார். மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் இன்பங்கள், ஆனந்தங்கள், குதூகலங்கள் நிறைந்த வாழ்க்கையை சந்திப்பார். இன்பங்கள் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான மனிதராக ஆகிவிடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான மகத்தான கண்ணியமான மார்க்கத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறான். அதே நேரம் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு வழிமுறையாக தந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அவன் அறிமுகம் செய்கிறான். அவனுடைய தூதர்களை அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகம் செய்கிறான். அல்லாஹுடைய அறிவு, ஆற்றல், அவனுடைய திறமை, அவனுடைய ஆளுமை, மனிதர்களுடைய வாழ்க்கை கட்டம் கட்டமாக எப்படி மாறிவிடும் என்ற அனைத்து செய்திகளையும் அல்லாஹ் எங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டு இருக்கிறான். அறிமுகம் செய்துவிட்டு அல்லாஹ் எங்களுக்கிட்ட ஒரு வினாவை, ஒரு கேள்வியை எழுப்புகிறான். அல்லாஹுவை அறிமுகம் செய்துவிட்டு பல ஆயிரம் ஆயத்துகளில் அல்லாஹ் அவனை பற்றி பேசுகிறான். பேசிவிட்டு கேட்குகிறான், அஃபில்லாஹி ஷக்குன் அஃபில்லாஹி ஷக்குன் ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமிகளை படைத்த அல்லாஹுடைய விடயத்தில் நீங்க சந்தேகப்படுகிறீர்களா? அதுபோல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கிட்ட பல வினாக்களை எழுப்புகிறான். இந்த மார்க்கத்துல, இந்த தீனுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குகிறதா? அல்லாஹுடைய ரசூல்மார்கள், நபிமார்களில் உங்களுக்கு டவுட் இருக்குகிறதா? மரணத்துக்கு பின்புள்ள வாழ்வு, அந்த வாழ்வில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குகிறதா? இப்படியாக ஒவ்வொரு மார்க்கத்துடைய விடயங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்திவிட்டு, அதை உறுதிப்படுத்திவிட்டு எங்களுக்கு ஒரு வினாவை எழுப்புகிறான். உங்களுக்கு சந்தேகம், உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குகிறதா என்று கேட்குகிறான். கண்ணியமானவர்களே, இன்று ஒரு வித்தியாசமான உலகத்தில் நாம் இருக்குகிறோம். ஒவ்வொருவர்களும் வித்தியாசமாக சிந்திக்குகிறார்கள். நாம் இஸ்லாமியர்கள் போன்று ஒரு பார்வையில் இருந்தாலும் உள்ளத்தில் பலவிதமான கேள்விகள் எங்களுக்குள் எழும்பிக் கொண்டு இருக்குகிறது. இது படிக்கக்கூடிய துறை சார்ந்தவர்களை நாம் அணுகி பார்க்கும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் வித்தியாசமான வினாக்கள் இருக்குகிறது. அந்த வினாக்களை அவர்கள் அப்பப்பொழுது வெளிப்படுத்துகிறார்கள். அதனாலதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறான். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. சில சந்தர்ப்பங்களில் நாம் எங்களை எப்படி அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம், எங்களுடைய உள்ளத்தில் எந்த விடயங்களை மறைத்து வைத்திருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது எல்லாரும் செய்கிறார்கள், நானும் செய்கிறேன். எல்லாரும் மஸ்ஜிதுக்கு செல்லுகிறார்கள், நானும் மஸ்ஜிதுக்கு செல்லுகிறேன்.
எல்லாரும் எதை எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள், நானும் அதை பின்தொடர்கிறேன். அப்படி அல்ல. எந்த மார்க்கத்தில் நாம் இருக்குகிறோமோ அந்த மார்க்கத்தில் உறுதியானவர்களாக, அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்காக, ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்து விட்டோம். பள்ளி இமாம் அவர்கள் அந்த மக்பராவில் ஒரு பயான் செய்கிறார். தல்கீன் ஓதினதுக்கு பின்னால ஒரு பயான் செய்கிறார். கபருடைய வாழ்க்கை, முன்கர் நக்கீர் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் வருவார்கள், எழுப்பாட்டுவார்கள், கேள்விகளுக்கு கேட்பார்கள். அந்த நிகழ்வுகள் முடிந்ததுக்கு பின்னால் 2 வாலிபர்கள் அந்த இமாமை சந்திக்குகிறார்கள். ஹஸரத் அவர்களே, நீங்கள் ஏதோ அந்த கபரடியில பேசினீர்கள், உங்களுக்கு அறிவு இல்லையா? உங்களுக்கு ஒரு புத்தி யோசனை இல்லையா? இந்த மண்ணுக்குள்ள இவைகள் எல்லாம் நடக்குமா? நீங்கள் ஏன் இப்படியான பயான்களை பண்ணி எங்களை மடையர்களாக ஆக்குறீர்கள்? கண்ணியமானவர்களே, இப்படி பலவிதமான கேள்விகள். நாம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் விளங்கப்படுத்தினால் நேரம் இடம் கொடுக்க மாட்டாது. இந்த மார்க்கத்தில் நாம் தெளிவானவர்களாக, உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்குகிறான். அல்லாஹ் அந்த சந்தேகத்தை எங்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்கும்படி சொல்லுகிறான். நாம் விளங்க வேண்டும், அறிய வேண்டும், புரிய வேண்டும். முதலாவது, நாம் அல்லாஹுவை விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் அவன் யாரு? அவனுடைய குதரத்துகள், ஆளுமைகள், அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகிறான். உதாரணத்துக்காக, அல்லாஹுவை விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த அறிவு, ஆற்றல் எங்களில் மிக கம்மியாக இருக்குகிறது. அல்லாஹுடைய குதரத்துகள், ஆளுமைகள் விசாலமானது. இந்த சூரியனை என்னால் பார்க்க முடியாது. ஏன்? என்னுடைய கண்ணு அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை தாங்க மாட்டாது. அப்ப சூரியனை விட பிரகாசமான அல்லாஹ், அவன் எப்படிப்பட்டவன்? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் உன்னைய பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா, மூசா, உங்களுக்கு என்னைய பார்க்க இயலா. இல்லையா அல்லாஹ், நான் உன்னைய பார்க்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம், உங்களால என்ன பார்க்க முடியாது. இல்லையா தான், நான் உன்னைய பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா, மூசாவே, அப்படியாக இருந்தால் அந்த மலையை பார்ப்பீராக. உந்துர் இலல் ஜபல், அந்த மலையை பார்க்கிறார்கள். கண்ணியமானவர்களே, 7 வானங்கள் 7 பூமிகளை படைத்த ரப்புல் ஆலமீன், அவன் ரப்புல் அரிஷில் அதீம், வலுவான அரிஷுடைய ரப்பு. அந்த அரிஷை எப்படி விளங்கப்படுத்துவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வானத்தை பற்றி சொன்னார்கள். இந்த வானத்துக்கு மேலால் 6 வானங்கள், மொத்தமாக 7 வானம், சபஅ சமாவாத். அந்த 7 வானங்களுக்கு மேலால் அல்லாஹுடைய குர்சி இருக்குகிறது. குர்சி, அந்த குர்சியை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? நாம் ஆயத்துல் குர்சியில் ஓதுகிறோம், வஸிஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹுடைய குர்சி, அந்த குர்சி 7 வானங்களையும் 7 பூமிகளையும் அடைய வலித்துக் கொள்ளும்.
தஃப்சீர்ல எழுதுகிறார்கள், ஒன்றுக்கு மேல் ஒன்றல்ல, ஒன்றுக்கு அருகாமையில் ஒன்று. இப்படி வைத்தாலும் அல்லாஹுடைய குர்ஸ் அது விசாலமானது. வானத்துடைய பரப்பளவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸுகள்ல ஞாபகப்படுத்தினார்கள். என்ன சொல்லுகிறீர்கள்? அந்த குர்ஸை விட விசாலமானது அல்லாஹ்வுடைய அர்ஷ். அல்லாஹ் மகத்தானவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துக்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், இன்னல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லன் யഖ்லுகு ذுபாபன் வலவ் இஜ்தமஊ லஹ். அல்லாஹ்வை நிராகரிக்கிறீர்களா? உங்களுக்கு முடியும் என்றால் அறிஞர்கள், புத்திசாலிகள் ஒன்று சேரட்டும், எல்லாரும் ஒன்று சேரட்டும், ஒரு கொசுவை படைத்து காட்டுங்கள் பார்க்கலாம். ஒரு கொசுவை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى هو الله الخالق البارئ المصور. அவன்தான் உலகத்தில் படைப்புகளை படைக்கக்கூடியவன். எந்த படைப்பாகினாலும் சரி. அல் பாரி. பாரி என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு படைப்பினுடைய உறுப்புகளை, உள்ளுறுப்பு வெளியுறுப்புகளை செம்மைப்படுத்துபவன், முறைப்படுத்துபவன். அல் பாரி. அல் முஸவ்விர், வடிவமைப்பவன், அழகுபடுத்துறவன். கண்ணியமானவர்களே, படைக்கிறவன் காலிக், உறுப்புகளை, மனிதனுடைய ஏனைய படைப்புகளுடைய உடம்பை செம்மைப்படுத்துபவன். அல் முஸவ்விர், வடிவமைப்பவன். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. இப்ப கேட்கிறான், அல்லாஹ்வை நிராகரிக்கிறீங்களா? உங்களுக்கு முடியும் என்ற ஒரு கொசுவை படைச்சு காட்டுங்க. ஒரு கொசுவை. யாரு? முழு உலகம் ஒன்று சேரட்டும், வீட்டோ பவர் உள்ள நாடுகள் ஒன்று சேரட்டும், அறிஞர்கள், புத்திசாலிகள் ஒன்று சேரட்டும். அல்லாஹ் சொல்றான், அன்றைக்கும் இன்றைக்கும் சொல்லுகிறான், லை யഖ்லுகு ذுபாபா, ஒரு கொசுவை படைக்க மாட்டார்கள். செத்து போன கொசுவுக்கு உயிர் கொடுக்கவும் முடியாது. ஏலுமா? யஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே, ரூஹ பத்தி கேக்குறாங்க. ரூஹ்னா என்ன? உயிர்ண்டா என்ன? உயிர்ண்டா என்ன? குல், நபியே சொல்லுங்க, ரூஹ்ங்கிறது யஸ்அலூனக அனிர் ரூஹ் குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் அது அல்லாஹ்வுடைய கட்டளையோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஆர்டரோடு சம்பந்தப்பட்டது. ரூஹ் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு சம்பந்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, நம் ஒவ்வொருவர்களும் இந்த ஹகீகத்தை விளங்க வேண்டும், புரிய வேண்டும். ஷைத்தான் நவீன உலகத்தில் பலவிதமான சந்தேகங்களை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய, அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள்.
மற்ற மதங்களில் அல்ல, இஸ்லாமியர்களில் அல்லாஹ் காதிரே முத்துலக்கவன். கண்ணியமானவர்களே, அவன் படைப்புகளை சிந்திச்சு பாருங்களே. ஒரு கோழி முட்டைய வச்சு யோசனை பண்ணுங்க. ஒரு கோழி முட்டை, ஒரு புறா முட்டை, அந்த முட்டையை உடைச்சு பாருங்க, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஒரு பகுதி வெள்ளையாக, இன்னும் ஒரு பகுதி மஞ்சளாக. ஒரு பகுதி வெள்ளையாக, இன்னும் ஒரு பகுதி மஞ்சளாக. அல்லாஹ் சொல்லுகிறான், யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மையித் வ யுக்ரிஜுல் மையித மினல் ஹய். உயிருள்ள அந்த படைப்புகளில் இருந்து உயிரற்றதை அல்லாஹ் வெளியாக்குகிறான். கோழியிலிருந்து முட்டையை அல்லாஹ் வெளியாக்குகிறான். முட்டைக்குள் இருந்து அல்லாஹ் கோழியை வெளியாக்குகிறான். அமைதியாக யோசனை பண்ணுங்க வாக்க. முட்டைக்குள் இருந்து எப்படி கோழி வருகிறது, குஞ்சு வருகிறது? யாருக்கு முடியும்? என்ன சொல்லுகிறீர்கள்? யாருக்கு முடியும்? 21 நாளைக்கு பின்னால அந்த குஞ்சியே அந்த முட்டை கோதை உடைத்துக் கொண்டு வெளியில் வருகிறது. அழகான ஒரு குஞ்சி, கீச் கீச் என்று சத்தமிடுகிறது. அழகான சொண்டுகள், அழகான ரோமங்கள், அழகான கண்ணுகள். சுப்ஹானல்லாஹ், யாருக்கு முடியும்? ஹுவல்லாஹுல்லதீ லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லவே இல்லை. கண்ணியமானவர், நிறைய பேசுகிறான் அல்லாஹ், நிறைய பேசுகிறான். இதுக்குத்தான் நாங்க இந்த கலிமாவை பல்லாயிரம் தடவை ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ரப்ப நினைக்கணும். என்ன படைச்சவன் அல்லாஹ், பார்வையை தந்தவன் அல்லாஹ், பேச்ச தந்தவன் அல்லாஹ், கேட்கிற சக்தியை தந்தவன் அல்லாஹ், கைகளை தந்தவன் அல்லாஹ், நடக்கக்கூடிய காலை தந்தவன் அல்லாஹ், உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ், செமிஃபாட்டுடைய பகுதிகளை தந்தவன் அல்லாஹ், சிறுநீரகம் கிட்னியை தந்தவன் அல்லாஹ். என்னுடைய ஹார்ட் ரொம்ப சிறப்பாக இயங்குகிறது. இது ஏற்பாடு செய்தவன் அல்லாஹ். எங்கு ஏற்பாடு செய்தான்? 3 இருட்டுக்குள்ள செய்தான் அல்லாஹ். 3 இருட்டுக்குள்ள. யாரு கேளும்? தாயுடைய வயிற்றுக்குள்ள படைத்த ரப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற, குர்ஆன் பேசுகிறது, வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான விடயங்களுடைய திறவுகள் அல்லாஹ்வுடைய கையில. லா யஅலமுஹா இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர அவைகளை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், இந்த பூமியில கடல்ல நடக்கிற அவ்வளவு செய்தி அல்லாஹ்வுக்கு தெரியும். வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், அத பேசுவேன், நேரம் போதாது. ரப்புக்கு தெரியாத ஒன்றும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். யஅலமு அதத வரக்கில் அஸ்ஜார், மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். வயஅலமு அதத கத்தரில் அம்தார், மழை துளிகளுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் காதிரே முத்லக். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ரப்ப விளங்குங்கோ. ரப்புல டவுட் இல்ல, சந்தேகம் இல்ல. ரப்பு நிறைய இடத்துல பேசுறான். உங்களுக்கு சந்தேகம் உண்டா? குல் ஹாது புர்ஹானக்கும், உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாங்க பார்க்கலாம். அல்லாஹ் அல்லாத ஒருவன் இருப்பான் என்றா அவனை கொண்டு வாங்கோ.
கண்ணியமானவர்களை, யக்கீன, உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கைய, அல்லாஹ் என்ன படைச்சவன், எனக்குள்ள வாழ்நாளை முடிவு செய்திருக்கிறான், நான் மௌத்தாகிற நேரத்தை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். ரப்பு சொல்றான், நாங்கள் எல்லாத்தையும் முடிவு செய்து விட்டோம். தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுது அல்லாஹ் எழுதி விட்டான் எந்த இடத்துல மௌத்தாகுவீங்க. வலா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்லின் தமூத், உங்களோட மௌத்து எகின வரும்னு உங்களுக்கு தெரியும், ஆனா அல்லாஹ் எழுதி விட்டான். உங்களோட மௌத்துடைய இடம் எழுதப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, உலகத்துல ஒன்றும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம நடக்கிறதே இல்லை, நடப்பதே இல்லை. ரப்ப தஸ்பீஹ் செய்யுங்கோ, ரப்ப தஹ்மீத் செய்யுங்கோ, அல்லாஹ்வை புகழுங்கோ, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கோ, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கோ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கோ, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வை zikr செய்யும் பொழுது கண்ணால கண்ணீர் வடியும். அவனை விடவும் ஒரு ரப்பு உலகத்தில் இல்லவே இல்லை. என்னை சிறப்பாக வாழ வைத்தவன் அல்லாஹ், அழகான ஆரோக்கியத்தை தந்தவன் அல்லாஹ். இது ஒவ்வொன்றையும் நினைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும். இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, நேரம் இல்லை, மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை. அல்லாஹ் கேட்கிறான், டவுட் வருகுதா? அந்த மக்கத்து காபிர்கள் கேட்டார்கள், கபிரிஸ்தானை பார்த்துட்டு கேட்டார்கள், அஇதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன் இன்னா லமபூசூன், நாங்க மண்ணோடு மண்ணாகி மௌத்தாகி உடம்பெல்லாம் உக்கி போனதுக்கு பின்னால நாங்க எழுப்பாட்டப்படுவோமா? நடக்குமா? இது ஆகிராட வாழ்க்கைங்கிறது அது உண்மையா? அதெல்லாம் ஒரு சூனிய கதைகள், நடக்க மாட்டா. இதா மித்னா வ குன்னா துராபன் வ இலாமன், நாங்க மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி உக்கி போனதுக்கு பின்னால எழுப்பாட்டப்படுவோமா? அன்றைக்கு மக்கத்து காபிர்கள் கேட்டார்கள். இந்த டவுட் கிளியர் ஆகணும். கபர் என்கிறது பர்ஸகுடைய வாழ்க்கையுடைய நுழைவாயல். மண்ணுக்கு கீழால் ஒரு நிர்வாகம் இருக்குகிறது, மண்ணுக்கு கீழால் ஒரு நிர்வாகத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது பர்ஸகுடைய வாழ்க்கை, பர்ஸக். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எழுப்பாட்டுவான். உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கபரு ரெண்டுல ஒன்றாக மாறும். இம்மா ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்து பூங்காக்கள் ஒரு பூங்கா, ஓ ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரா, நரகத்து படுகூழிகளில் ஒரு படுகூழி, நரகத்து படுகூழிகளில் ஒரு படுகூழி. அது ரெண்டுல உண்டு. பார்வைக்கு கபர், பார்வைக்கு மண்ணறை. இந்த ரசூலுல்லாஹ்வை, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சொர்க்கத்து பூங்கா அல்லது நரகத்து படுகுழி. கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்றான், வமா பஅசுக்கும் வமா خلقكم ولا بعثكم الا كنفس واحده, உங்கள் எல்லாரையும் படைக்கிறது, மௌத்தாக்குறது, எழுப்பாற்றுறது எங்களுக்கு ஒரு மனிதனை எழுப்பாற்றுறது போல ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். சூர் ஊதப்பட்டா பொந்துக்குள் இருந்து ஈசல் வருவது போல அனைவர்களும் எழுப்பாட்டப்படுவார்கள், எழுப்பாட்டப்படுவார்கள்.
அல்லாஹ்வுடைய அரசாங்கம் லேசான அரசாங்கம் அல்ல. 2 மலக்குமார்கள் வலது பக்கம் இடது பக்கமாக அவ்வளவையும் எழுதுவார்கள், எழுதிக்கொண்டே இருப்பார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ, ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலேயும் ஒரு பட்டோலையை நாங்கள் தொங்க வைத்திருக்கிறோம். அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபீ உனுகிஹ், எல்லாட கழுத்திலும் ஒரு பட்டோலை இருக்குது, விளங்குது இல்ல. وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا, நாங்க கியாமத்துடைய நாளில தொங்க வைக்கப்பட்டிருக்கிற பட்டோலை ஒரு கிதாபாக, ஒரு புத்தகமாக கொண்டு வருவோம். யல்காஹு மன்ஷூரா, விரிக்கப்பட்ட நிலைமையில பார்க்கிறார், விரிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான், இக்ரா கிதாபக், உன்ட பட்டோலைய படிச்சு பாரு. கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, கேள்வி கணக்கு கேட்கப்படுவதில் இது உனக்கு போதும், இது போதும் உனக்கு. வவுதியல் கிதாப், பட்டோல முன்னால வைக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன், பாவிகள் பயந்து பயந்து படிக்கிறாங்க. யகூலூன் யா வைலதனா ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ما لهذا الكتاب, இது என்ன பட்டோல? உலகத்துல செய்த ஒரு சின்ன அமலையும் பெரிய அமலையும் விடுபட்டில்ல, எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா, அவங்க செஞ்ச அவ்வளவு விஷயங்களையும் அவங்க கண்ணால பார்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், சந்தேகப்படவானா, உங்களை எழுப்பாட்டுவோம், உங்கள்கிட்ட விசாரிப்போம், உங்களோட நன்மைய தீமையை நிறுத்த ஆகுவோம். வல்வஸ்னு யௌமஇذில் ஹக், உங்களோட நன்மைய தீமைய நிறுக்கிற செய்தி உண்மையானது, உண்மையானது. ரப்பு சொல்றான், டவுட் பண்ண வேணாம், சந்தேகப்பட வேணாம். இன்னொரு இடத்துல கேட்கிறேன் அல்லாஹ், இன் குன்தும் ஃபீ ரைபின் மினல் பஅஸ், மௌத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்பட்டது உங்களுக்கு டவுட், உங்களுக்கு சந்தேகமா? உங்களுக்கு அப்படி டவுட் வாரதாக இருந்தா, அடியார்களே, உங்களோட ஆரம்பத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. எப்படி உலகத்துக்கு வந்தீங்க? இன்னைக்கு நீங்க நல்ல ஜவான், இன்னைக்கு நீங்க நல்ல வாலிபன், இன்றைக்கு நீங்க திடகாத்திரமான ஒரு மனிதர். அன்று நீங்க ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தீங்க, உம்மா கிட்ட பால் குடிச்சீங்க, அந்த தாய்கிட்ட வருவதற்கு முன்னால தாயுடைய வயிற்றுக்குள் இருந்தீங்க, தாயுடைய வயிற்றுக்குள்ள நீங்க சமைக்கப்படுவதற்கு முன்னால் ஒரு விந்தாக இருந்தீங்க. அந்த விந்தத்தான் அல்லாஹ் இரத்த கட்டியாக மாற்றினான், சதை கட்டியாக மாற்றினான். உங்களுடைய உடம்பை அல்லாஹ் தாயுடைய வயிற்றுக்குள்ள வைத்து சமைத்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், மொத்தமாக நீங்க பார்க்கும் பொழுது خلقناكم من تراب, உங்களை மண்ணால தான் படைச்சோம். நீங்க மண்ணு. அந்த கபரை வெட்டி ஜனாசாவை அடக்கினத்துக்கு பிறகு நாங்க எல்லாரும் மண் புடிகள் போடுவது சுன்னா, மண் புடி போடுவோம். ஜனாசா கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால, அதாவது பலகைகளை போட்டு மூடினதுக்கு பின்னால நாங்களும் மண் போடணும். அந்த மண் போடுற நேரத்துல ஒரு ஆயத்தை ஓதுறது சுன்னத்து. ஒரு ஆயத்தை ஓதுவணும். என்ன ஆயத்து? மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணால தான் உங்களை படைச்சோம். வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்குள்ள திரும்ப உங்களை கொண்டு போய் சேர்க்குகிறோம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இன்னும் ஒரு நாள் உங்களை நாங்க எழுப்பாட்டுவோம் இந்த மண்ணுக்குள் இருந்து. மின்ஹா ஹலக்னாக்கும், இந்த மண்ணால தான் படைச்சோம். வஃபீஹா நுஈதுக்கும், இந்த மண்ணுக்குள் உங்களை கொண்டு போய் சேர்க்குகிறோம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இன்னும் ஒரு தடவை மண்ணுக்குள் இருந்து உங்களை வெளியாக்குவோம்.
கண்ணியமானவர்களே, ரப்பு நிறைய பேசுகிறான், டவுட்டை கிளியர் பண்ணுகிறான், சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறான். மடையர்களாக நாம் வாழக்கூடாது, புத்திசாலிகளாக வாழும். எப்பயுமே மௌத்துடைய பயம் இருக்கணும், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல நிப்பாட்டப்படுவேன் என்ற அச்சம் இருக்கணும், கேள்வி கணக்குக்கு முகம் கொடுக்கணும் என்ற சிந்தனை இருக்கணும். வல் வஸ்னு யௌமைதில் ஹக், நன்மையை தீமையை அல்லாஹ் நிறுப்பான். நீங்க எவ்வளவு நன்மைகளை சேகரிச்சு வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறீங்க. ஃபஅம்மாமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய மீசான் நன்மையால கனமாகிறதோ, வஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, மனமான வாழ்க்கை. அல்லாஹ் முடிவு செய்வான் சொர்க்கத்தை. யாருடைய மீசான்ல நன்மைகள் குறைந்து விடுகிறதோ, நன்மைகள் குறைவு, பாவங்கள் அதிகம், தொழல்ல, தொழுதாலும் உருப்படியாக தொழல்ல, நல்ல கர்மங்களை செய்யல, கண்ணால நிறைய பாவங்கள், காதுகளால பாவங்கள், வியாபாரத்துல குடுக்கல் வாங்கல்ல தவறுகளும் பாவங்களும், குடும்ப வாழ்க்கையில பாவங்கள், செயல்பாடுகள்ல பாவங்கள், நிறைய பாவங்கள், நன்மைகள் செய்யல. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய மீசான்ல நன்மைகள் குறைந்து விடுகிறதோ, ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன், நஷ்டவாளிகள், கை சேதத்துக்குரியவர்கள். நிறைய பேசுகிறான் அல்லாஹ். மௌத்தாகிற நேரத்துல, கண்ணியமானவர்களே, மௌத்தாகிற நேரத்துல அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான். நல்லோர்களாக இருந்தா அல்லாஹ் அவங்களுக்குள்ள முடிவு, பாவிகளாக இருந்தா சொர்க்கத்தை காட்டிட்டு அல்லாஹ் அதை மறைத்து விடுவான். மோசமான நிலைமைகள் அல்லாஹ் காண்பிப்பான். இப்ப அடியான் என்ன சொல்லுவான் ரப்பு கிட்ட, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப். அது ஒரு நீண்ட விளக்கம் கண்ணியமானவர்களே. ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும், இந்த ரூஹ அல்லாஹ் எடுத்து 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 கடைசியாக தொண்ட குழியில வந்து ரூஹு நிற்கும். நாங்க சொல்றோமே, ஆக்சிடென்ட் ஆனாரு, அந்த ஸ்பாட்ல மௌத்தாகினார். எங்களுக்குத்தான் திடீர் மௌத்து, அந்த ஸ்பாட் அதே இடத்துல மௌத்து. ஆனா அவருக்கு சக்கராத் நீண்ட நேரம் இருக்கும், அது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு கனவு கண்ட மாதிரி இருக்கும், இப்ப படுத்தெலும்பின மாதிரி இருக்கும். ஆனா நாங்க 4 hour படுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்கள், ஒவ்வொருவர்களுக்கும் சக்கராத் இருக்கு. எங்கட பார்வையில இப்பதான் திடீரென்று மௌத்தாகிட்டார் இல்ல, எங்கட பார்வையில ரொம்ப குயிக் நேரம். ஆனா ஜனாசாவுக்கு நீண்ட நேரம் சக்கராத். அது ஒரு தொண்ட குழியில ரூஹா நிப்பாட்டி, அடியான் அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்கணும், அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுவான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு அப்ஷிரு. பாருங்க, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்க. சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டுவான். அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதீ குன்தும் துஅதுன். பார்க்கிறாரு, எப்ப பார்க்கிறாரு? தொண்ட குழியில ரூஹ் இருக்கும் பொழுது. தௌபாவுடைய கதவு மூடப்பட்டாச்சு. இதுக்கு பிறகு தௌபாட சந்தர்ப்பம் இல்ல. ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்ட குழியில ரூஹ் வந்து விட்டது. வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அப்ப நீங்க விலகிக் கொள்றீங்க உண்மையை. அப்ப உங்களுக்கு விளங்கும் ஆகிரம், அப்ப உங்களுக்கு விளங்கும் சொர்க்கம். ரப்பு சொல்லுகிறான், வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அப்ப நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு விலங்குல. அப்ப ஏன் தொண்ட குழியில ரூஹு வந்து நிற்கும், தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும், ஆகிரத்துடைய நிலைமைகள் அல்லாஹ் காட்டுவான். இப்ப அடியான் என்ன சொல்லுவான் தெரியுமா? அல்லாஹ் இனிமே உங்களை மன்னிக்கணும், பூர்வ உம்மத்தையும் அல்லாஹ் மன்னிக்கணும். அடியார்கள் சொல்லுவார்கள், லௌலா அഖர்தனி, பாவிகள்,
லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தர மாட்டியா, என் ரூஹ் எடுக்கிறத கொஞ்சம் தாமதிக்க மாட்டியா, ஃபஅஸ்ஸதக வஅக்கும் மினஸ் ஸாலிஹீன், சதக்கா கொடுத்து நல்ல மனிதனாக வாரேன் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், இப்போ உனக்கு விளங்குது. எப்படி விளங்குதுண்டா, ஃபிரௌன் கடல்ல மூழ்கடிக்கப்படும் பொழுது ஃபிரௌன் அவ்வளவு நேரமாக அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உலகத்துல பெரிய ஆண்டவன், வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இந்த ஆறுகள் என்ற கண்ட்ரோல்ல தான் ஓடுது, இந்த சூரியன் என்ற கண்ட்ரோல்ல, இந்த சந்திரன் என்ற கண்ட்ரோல்ல, நான் தான் உலகத்துடைய பெரிய அரசன் என்று சொன்னவன். அந்த கடல்ல மூழ்கடிக்கப்படுகிற நேரம் தொண்ட குழியில ரூஹ் வந்து விட்டது. ஆமன்து பிரப்பி மூஸா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருடைய ரப்ப நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் கேட்டா, தொண்ட குழியில ரூஹ் வந்ததுக்கு பிறகா உனக்கு ஞானம் பிறந்துச்சு, அதுக்கு முன்னுக்கு உனக்கு ஞானம் பிறக்கலையா? எனவே கண்ணியமான சகோதரர்களே, மௌத்துக்கு புற உள்ள வாழ்க்கை ஹக்கானது, உண்மையானது, சத்தியமானது, யதார்த்தமானது. உலகத்துல நாங்க செய்ய வேண்டிய சாதனை, ரப்ப விளங்குங்கோ, ரப்ப சந்தோஷப்படுத்துங்கோ, ரப்ப விளங்குங்கோ, ரப்ப சந்தோஷப்படுத்துங்கோ. இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் எங்களை சந்தோஷப்படுத்துவான், உலகத்திலும் சந்தோஷப்படுத்துவான், மௌத்திலையும் சந்தோஷப்படுத்துவான், கபூர்லையும் சந்தோஷப்படுத்துவான், மஹ்ஷர் மைதானத்துல சந்தோஷப்படுத்துவான். நீண்ட காலம் சொர்க்கத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தரப்போதுமானவன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஆகிராவுடைய விடயத்துல எந்த ஒரு டவுட்டையும் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டாம். ஒவ்வொரு மார்க்கத்துடைய பகுதிகளும் உண்மையானது, ஹக்கானது, யதார்த்தமானது, சந்தேகமற்றது, உண்மையான யக்கீனோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னை பொருத்தத்தோடு வாழ்ந்து உன்னை பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. உன்னை பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி நம்ம அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. நல்ல அமல்கள் ஆசை ஆர்வத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நல்ல அமல்கள் ஆசை ஆர்வத்தை தந்தருள்வாயாக. பாவமான கருமங்கள்ல வெறுப்பையும் கசப்பையும் உண்டாக்கிடியாள்தான், பாவமான கருமங்கள்ல வெறுப்பையும் கசப்பையும் உண்டாக்கிடியாள்தான். ஈமான்ல உறுதியை இஸ்திகாமத்தை தந்திடியாள்தா. உன்னோடு அதிகமான தொடர்புள்ளவர்களாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். உன்னுடைய நேசத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைப்பாயாக யா அல்லாஹ். ஆகிராவுடைய ஒவ்வொரு விடயத்திலையும் பூர்த்தியான நம்பிக்கையை தந்திரியா அல்லாஹ். எங்களோட மௌத்த அழகாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாத்திரியா, கண்ணியமான மௌத்த தந்திரியா. உன்னை பாதையில மௌத்தாகணும், மஸ்ஜிதுல மௌத்தாகணும், மதீனா முனவ்வராவில் மௌத்தாகணும் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்கட கபர சொர்க்கத்து பூஞ்சோலைகளை ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல எங்களுக்கு இடமளிப்பாயாக யா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவாயாக. அருமையான அன்பான தாய் தகப்பன பொருந்திக்கோ யா அல்லாஹ். நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நடிச்சு வைப்பாயாக. யார் யாருடைய தாய் தகப்பன் குடும்ப உறவுகள் கண்ணியமான உஸ்தாதுமார்கள் மரணித்து மன்னரையில் வாழுகிறார்களோ எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்கத்து பூஞ்சோலிகளை ஆக்கிடியா அல்லாஹ். எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்கத்து பூஞ்சோலிகளை ஆக்கிடியா அல்லாஹ். அவர்களுக்கு வலதுகளை பட்டோடைய கொடுத்து கண்ணியப்படுத்துவாயாக யா அல்லாஹ். அவர்களையும் எங்களையும் யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபிமார்களோடு சித்திகீன்கள் சுஹதாக்களோடு வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் உயர்வாக்கி கண்ணியப்படுத்துவாயாக யா அல்லாஹ். விசேஷமாக பலஸ்தீன் மண்ணில் யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய போர் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் உயர்வாக்குவாயாக, கண்ணியப்படுத்துவாயாக. குஃப்ரையும் யஹூதியத்தையும் நசரானியத்தையும் தலகுனிய செய்வாயாக யா அல்லாஹ். கேவலப்படுத்துவாயாக யா அல்லாஹ். நீ மாலிக்குல் முல்க் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை மிகைத்த சக்தி இந்த உலகத்துல எதுவுமே இல்லை யா அல்லாஹ்.
முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை, உயர்வை, வெற்றியை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். ரப்பே, உன்னுடைய முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், பல்லாயிரக்கணக்கான மக்கள் யா அல்லாஹ் கொல்லப்பட்டார்கள் யா அல்லாஹ். அனைவர்களையும் ஷஹீதுகள், சுஹதாக்கள் கூட்டத்தில் சேர்த்துக்கோ யா அல்லாஹ். நோயோடும் கஷ்டத்தோடும் வாழக்கூடிய மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தியா அல்லாஹ். பசியோடு வாழக்கூடிய மக்களுடைய பசியை போக்கியா அல்லாஹ். தாகத்தோடு வாழக்கூடிய மக்களுடைய தாகத்தை போக்கியா அல்லாஹ். வீடு வாசல்கள் இல்லாமல், உடுமானங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் யா அல்லாஹ். எல்லாருடைய மனதையும் ஆறுதல் படுத்தி சந்தோஷப்படுத்துவாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.